நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கதையில் ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில். பாக்யலக்ஷ்மி தான் மேலே பழி ஏற்றுக்காமல் கோபி சரியில்லை அப்படிங்கிறத, கோபி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ராதிகாவுடைய கணவராக மாறிட்டார் அப்படிங்கிறத உணர்ந்து ஈஸ்வரியும் இனியாவுமே வந்து வெளில அனுப்பிடணும், அதுக்காக தான் ஒரு வேளை அந்த திட்டம் போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அதுவுமே ஒரு வாய்ப்பாக்கமாக தான் தோணுச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி அந்தளவுக்கு விவரமாலாம் எதுவும் செய்கிறதில்ல. அந்தந்த சமயத்தில் மனசுக்கு தோன்ற விஷயங்களை மட்டும் தான் செய்கிறாங்களே தவிர மூளைக்கான வேலையை ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாகவும் தோணுது. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க முதல்ல வந்து ராதிகாவும் மையும் கிளம்பி கேபில் போகிறாங்களாம். ஏன்னு தெரில, முன்னாடிலாம் ராதிகா அவங்க காரை அவங்களே தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. எப்போ இவரை கல்யாணம் பண்ணாங்களோ அப்போவே கார் ஓட்ட மாறட்டாங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேலேருந்து கோபி இறங்கி வந்து என்னம்மா என்ன கிளம்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்லாம் வந்து பேசி உடனே அவங்க வந்து இவங்களை வந்து உடம்பு பார்த்துக்கோங்கலாம் சொல்கிறத கேட்டு அப்படியே ஒரு பக்கம் கடுப்பாக வராங்க. ஈஸ்வரின்னா ஓவராக பண்ணுறானுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு உண்மை எரிச்சல் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த பக்கமும் வந்து இப்போ ஈஸ்வரியும் இனியாவும் வந்து புறம் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் நடந்ததுக்கு பிறகு இப்போ பாக்கியா ரெஸ்டாரண்ட் போகிறான்னு கிளம்பி வந்தால் பாக்கியாவை பிடிச்சி இனியா கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு வந்து நீ வந்து மையு வந்து நம்ம ரூமில் தூங்க வச்ச அப்படின்னா அவங்க அப்பாவை கேளுங்கிறாங்க. எனக்கு அவளை அந்த ரூமில் தூங்க வச்சது பிடிக்கல, ராதிகாவை இங்கே கூட்டு வந்தது பிடிக்கல அப்படின்னா ராதிகாவை நான் கூட்டு வரல, நான் வந்து உங்கள் அப்பாவை அவங்கள போய் பாருங்கள், அவங்க தான் உங்கள் மனைவிங்கிறனால சொன்னேன். ஆனால் அவர் வந்து அவர் மனைவி கூட இருக்கணும் கூட வந்தாச்சு. அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்டோட இருக்கணும் கூட வந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மையு வந்து ஹாலில் படுத்து தூங்க வேண்டியதானங்கிறாங்க. இனியா ஏன் அவள் ஹாலில் படுத்து தூங்கணும், வீட்டுக்கு வந்த விருந்தாளியெல்லாம் அப்படி அவமானப்படுத்த முடியாது என்னால், அவங்க அப்பாட்ட போய் பேசிக்கோ, என்கிட்ட பேசாத, நானே பாவம், நானே நிறைய வேலையில் இருக்கேன் அப்படின்ட்டு பாக்கியா போயிடுறாங்க. கடுப்பாயிடுறாங்க. இப்போ இனியா உடனே இனியா என்ன பண்ணுறாங்க, இல்லை இந்த ஈஸ்வரியும் வேறு என்ன இருந்தாலும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்லாம் வந்து பேசிட்டு நேராக மேலே போய் இனியா என்ன பண்ணுறாங்க, கோபிகிட்ட பேசலான்னு போனால் கோபி நெஞ்சு வலி வந்துருங்கிற பயமுறுத்துறது திருப்பி பயமுறுத்துறாரு. எனக்கு நெஞ்சு வலி வந்துருவோன்னு பயமாக இருக்குது ஆர்கியூமெண்ட் வந்துன உடனே இவங்க சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லாமல் நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. இப்போ சாப்பாடெலாம் சமைச்சு வச்சாச்சு, சாப்பாடை சாப்பிட்லான்னு நேராக போய் வந்து கோபி உட்காந்தா கோபிக்கு வந்து வெறும் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் தான் ராதிகா செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீரை பீட்ரூட்டு சாம்பார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்கியா செஞ்சு வைக்க, நீ பாக்கியா செஞ்சதை சாப்பிடு அப்படின்னு ஈஸ்வரி பரிமாற வரும் பொழுதே பாக்கியா வந்துடுறாங்க. அவங்க பொண்டாட்டி அவருக்கு என்ன சமைச்சிருக்காங்களோ அதை கொடுங்க, நான் சமைச்சது உங்களுக்கு மட்டும்தானு ஈஸ்வரிக்கு சாப்பிட வச்சுட்டு போக உடனே கோபியும் வந்து சரின்னு பாவமாக என்ன இருந்தாலும் அவள் சொல்லிட்டாலம்மா அதுதாம்மா கரெக்டு அப்படின்ட்டு இப்போல்லாம் கொஞ்சம் நிறைய பேசுகிறாள் அப்படின்னா, ஆமாடா லா பாயிண்ட்டாக பேசுகிறா, ரொம்ப பேசுகிறா, திமிராயிடுச்சு, என்னையும் மதிக்க மாட்டா அப்படின்னு பேச அப்புறம் மாற்றி அம்மாவும் பிள்ளையும் சிரிச்சுக்கிறாங்க. உடனே பிள்ளை எப்படியோ வந்து நம்ம கூட இருந்தால் போதுங்கிற மாதிரி இப்போ ஈஸ்வரி முகத்தெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்தா இப்போதைக்கு அவரை வெளில அனுப்புகிற மாதிரியே தெரில. பாக்கியா என்ன முடிவில் முன்னாள் கணவரையும் அவருடைய இன்னாள் மனைவியும் சேர்த்து இதே வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இந்த கதை போகிற போக்கில் நமக்கே பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க, எப்படி முடிஞ்சால் பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.